பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, கர்த்தரின் கரம் உங்கள் மேல். ஆதார வசனம் யாத்திராகும் 15:11. கர்த்தாவே, தேவர்களே உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவாய் உமக்கு ஒப்பானவர் யார்? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு சிறு ஜெபம் செய்வோம். தகப்பன், இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகளுடைய எல்லையிலே, குடும்பத்திலே, பிள்ளைகளிலே, தொழிலிலே ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை காண செய்து உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்று, இதை நீர் மாத்திரம்தான் செய்திருக்க முடியும் என்பதை காட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். விசுவாசிகள் பல பேர் இப்படி சொல்வதுண்டு. ஆம், கர்த்தர் ஜீவிக்கிறார், அற்புதங்களை செய்தார், செய்து கொண்டுதான் இருக்கிறார், கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம் கண்கூடாக என்பதோடு நிறுத்திக் கொள்கிறார். தங்கள் வாழ்வில் செய்தார் என்பதை கூட ஆமாம் செய்கிறாங்க என்கிறார்கள். தற்போது தங்கள் வாழ்வில் செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை உற்சாகமாக, ஆணித்தரமாக சொல்ல சற்று தயங்குகிறார்கள். காரணம், இன்னும் கண்ணில் எதையும் பார்க்கவில்லையே. நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் நம்மோடு தான் இணைந்து நடக்கிறேன் என்கிறவர் இவர் சும்மா இருப்பதில்லை. நம் எல்லையிலே, நமக்குள்ளே, நமக்காக காரியங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறார். அதுவும் அற்புத காரியங்கள். சூப்பர் நேச்சுரல் பவர் இன் எ சூப்பர் நேச்சுரல் வே. நீ சோர்ந்து போகாதே, நான் காய்களை நகர்த்து கொண்டு தான் இருக்கிறேன் உனக்காக. இதை நீ இப்போது பார்க்க முடியாது, பின் பார்ப்பாய், உற்சாகமாயிரு என்கிறார் உங்களை பார்த்துத்தான். எனக்காக என் அப்பா கிரியை செய்து கொண்டிருக்கிறார், என்னால் செய்ய முடியாததை என் அப்பா செய்கிறார் என்று சொல், சந்தோஷமாகிரு என்று சொல்லி இந்த செய்தியை கொடுக்கிறார். சங்கீதம் 138:8 தாவீது இப்படி சொல்கிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருப்பீராக என்று உற்சாகமாக அறிக்கை செய்கிறார். நாம் கிருபையின் காலத்தில் வாழ்கிறோம். புதிய உடன்படிக்கை, இரத்த உடன்படிக்கையின் பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள். நாம் இன்னும் தாவீது சொன்னதை காட்டிலும் எவ்வளவு உற்சாகமாக சொல்ல வேண்டும் நினைத்து பாருங்கள். இதற்கு ரோமர் 8:32 வாசித்தால் உற்சாகம் பொங்கி வரும். நம் சுவாசத்தை கவனியுங்கள் கொஞ்ச நேரம். நம்மை கேட்டால் காற்று உள்ளே போகிறது, வெளியே வருகிறது. இதை நாம் கண்ணில் பார்க்காததுன்னா சுவாசம் இல்லை என்போமா? அதே போலத்தான் கர்த்தர் நம்ம மேலையில் கிரியை நடப்பிக்கிறார். முதலில் அவரை பற்றி நாம் தினமும் வேதத்தின் மூலமாக, சாட்சியின் மூலமாக அறிந்திருக்க வேண்டியது அவசியம். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தினமும் அறிய வேண்டும். அந்த அறிவு நமக்குள்ளே இறங்க வேண்டும். அப்படிப்பட்டவராக என் வாழ்வில் இறங்குவார், செய்வார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். அதைத்தாங்க எதிர்பார்க்கிறார். அவர் நல்லவர் என்பது யாருக்கும் அல்லங்க, உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவர். அதை நீங்கள் ருசிக்க வேண்டும். அவர் நன்மை செய்கிறவருங்க, உங்களுக்குத்தான் சொல்கிறதை செய்கிறவர். என்ன செய்ய போகிறாரோ அதைத்தான் சொல்கிறார். அவர் வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல, உதவி செய்கிறவர். இக்கட்டு காலத்தில் அரணான கோட்டை என்றான் தாவீது. ஆம், இவன் இதை அனுபவித்தவன், ஆகையால் சொல்கிறார். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அற்புதங்கள் செய்து இதை தம்மால் மட்டுமே செய்ய முடியும் என்பதை நிரூபித்தவர், நிரூபித்துக் கொண்டிருக்கிறார், இனியும் நிரூபிக்கப் போகிறார். மற்றவர்கள், மற்ற சக்தி என்று சொல்கிறார்களே, அவைகள் அற்புதம் செய்வது மக்களை தங்களது கையில் வைத்திருக்க வேண்டும், பிடியில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக. கர்த்தரோ நம்மை பாவக்கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி, முற்றிலும் விடுதலையாக்கி, பாவங்களை கழுவி நீதிமான்களாக்கி, நாம் யாருடைய பிள்ளைகள் என்பதை உலகத்திற்கு, சாத்தானுக்கு காட்ட அற்புதங்களை செய்கிறார். சங்கீதம் 105 சங்கீதம் 6-9 வரை வாசியுங்கள். உடன்படிக்கை காக்கிற உண்மையுள்ள தேவன். அவசியமில்லை, ஆனால் காக்கிறார் அவர். ஏனென்றால் உண்மையுள்ளவர், சொல்லிவிட்டாரே. நம்மை விடுவிக்க, வழிநடத்த, ஆசீர்வதிக்க அற்புதங்களை செய்கிறார். நம் மீது வைத்திருக்கும் மகிமையை, கிருபையை அவர் அடைத்து கொள்வதே இல்லை. நம் கண்ணுக்கு தெரிகிற எதிரிகளை மாத்திரம் நாம் அடிக்கடி பேசுகிறோம். இவர்கள் தான் இப்படி நம்மை பற்றி எதிரடியாக பேசியிருப்பார்கள், செய்திருப்பார்கள் என்று நாம் பேசுகிறோம். நம் கண்ணுக்கு தெரியாத சத்துருக்கள் கர்த்தரின் கண்களுக்கு தெரியும். அவரது காந்தைக்கு மறைவானது ஏதுமில்லை. ஐயோ, இவர்களா எனக்காக எதிரடியாக இப்படி செயல்பட்டிருக்கிறார்கள் என்று காரியம் வெளிப்பட்டபின் பேசுகிறோம். இவர்கள் எவ்வளவு நல்லவர்கள் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் என்று பேசுவோம். மனிதன் முகத்தை பார்க்கிறார், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இப்படிப்பட்ட சத்துருக்கள் நமக்கு விரோதமாக காரியங்கள் செய்யாதபடி கர்த்தர் தான் அவர்களுடைய சிந்தனை, வாய், கைகளை கட்டி போட்டுள்ளார். இது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நாம் ஏதும் செய்யாமலே அவர்களுக்குள் நம்மை குறித்த ஒருவித பயத்தை உண்டாக்கி இருக்கிறார் கர்த்தர். இதை நீங்கள் அறிய வாய்ப்பில்லை.
எரிகோ கோட்டையை பிடிப்பதற்கு முன் வேவு பார்க்க சென்ற 2 இஸ்ரவேல் இருவரிடம் ராகாப் இவர்களை பற்றி மக்களுக்கு பயம் உண்டாயிற்று என்றார். யோசுவா 2 அதிகாரம் 9-10 வாசியுங்கள். இது உங்கள் எல்லையில் நடந்து கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் எப்பவே உங்கள் சத்துருக்கள் உங்களை விழுங்கி இருப்பார்கள். கண்ணுக்கு தெரியாத காற்றை பயன்படுத்தி கண்ணுக்கு பயங்கரமாக தெரிகிற செங்கடலை பிளக்க வைத்தார், வழி உண்டாக்கி கொடுத்தார். அப்படித்தான் என்னவோ தெரியலைங்க, இந்த மனுஷன் இந்த காரியத்துக்கு எதிர்த்து நிற்பான் பயங்கரமாக என்று நினைத்தோம். ஒன்றுமே பேசவில்லை, எதிராகவே பேசவில்லை என்று ஆச்சரியப்பட போகிறீர்கள். இதற்கு காரணம் கர்த்தர் அவருடைய இருதயத்தை செத்து போக பண்ணி வைத்திருக்கிறார், பயமுறுத்தி வைத்திருக்கிறார். அது உங்களுக்கு தெரியாது. அப்படி கண்ணுக்கு தெரியாத பயம், திகில் உணர்வுகளை கொடுத்து உங்களுக்கு முட்டுக்கட்டையாக வரக்கூடாது என்பதற்காக பாதையை வகுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பயப்பட்டு கொண்டிருப்பது போல ஒன்று நடக்காது. தைரியமாகிருங்கள். உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று. நாகும் 1:15. பார்ப்பதற்கு பலசாலி போல பயங்கரமான தோற்றத்தோடு காணப்படுகிறான் எதிரி. கர்த்தர் அவனுடைய தில்லுக்கு உண்டான எல்லாவற்றையும் உருவிவிட்டார். அவன் இருதயம் செத்து போயிற்று, அவனை காத்த நிழல் விலகி போயிற்று. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். இனி நீங்கள் இவன் இப்படி செய்து விடுவார்கள், அப்படி செய்து விடுவார்கள் என்று சொல்வதை தட்டிவிடுங்கள். துர்ச்செய்தியை கேட்கிறதனால் பயப்படான். அவன் இருதயம், அதாவது உங்கள் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். சங்கீதம் 112:7. இப்படியெல்லாம் நடக்கப் போகிறது. நடந்தபின் எங்களுக்கு சாட்சி சொல்லுங்கள். இப்படி உங்களை சுற்றி கர்த்தர் பாதுகாப்பு வளையத்தை போட்டுள்ளார். கண்ணுக்கு தெரியவில்லை என்பதற்காக இல்லை என்றாகிவிடாது. இதையெல்லாம் எதற்காக செய்து கொண்டிருக்கிறார்? உங்களது உயர்வை, பின்னாடி வரக்கூடிய முன்னேற்றத்தை ஒருவனும் தடுக்கக்கூடாது என்பதற்காக இன்றே இவைகளை விசுவாசித்து கர்த்தருக்கு மகிமையை செலுத்த ஆரம்பியுங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீயும் எந்த மனிதராலும் காணக்கூடாத நிச்சயமுள்ள தேவன். எங்கள் எல்லைகளில் எவரும் காணாத முறையில் கிரியை செய்து பாதுகாத்து உயர்வுக்கு எந்த முட்டுக்கட்டை வரக்கூடாது என்பதற்காக இரவும் பகலும் கிரியை செய்து வருகிறேன் என்பதை அறிந்தோம். நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே. இனி சோர்வடையவோ பயப்படவோ மாட்டோம். ஜீவனுள்ள தேவனோடு கைகோர்த்து கொண்டு நடத்தும் ஐயா. நாங்கள் நடக்க ஆயத்தமாக இருக்கிறோம். நடப்போம் சுவாமி. உமது சித்தம் போல நடத்தும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.